திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அடிமுடிகான அண்ணாமலையாருடைய பேரருட்கருணையினாலே இன்றைய பதிவானது அமைய இருக்கின்றது. இன்றைய பதிவு சிறப்பு பதிவு. ஏனென்றால் வருகின்ற 1/8/2024 வியாழக்கிழமை அன்று மகாலட்சுமி ஹோமம், வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு சிவசிவ சித்தர்பீடம் சார்பாக திருநின்றவூரிலே நடைபெற இருக்கிறது. ஆகவே அதற்கு முத்தாய்ப்பாக இருப்பதற்காக மகாலட்சுமி அஷ்டகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அஷ்டகத்தினுடைய வரிகள், மந்திர வரிகள் மற்றும் அதனுடைய தோற்றம் எவ்வாறு என்பதை தெரிந்து கொள்வோமா? அதற்கு முன்னர் நமதுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் வகையிலே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்திலே பெல் ஐக்கான், சப்ஸ்கிரைப் செய்தவுடன் பெல் ஐக்கான் ஆல் என்று வரும், அதை அழுத்துங்கள். உங்களுக்கு நாள்தோறும் அப்டேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ஆன்மீக துணுக்குகள், ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அடியேனை தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி, இதனுடைய குறை நிறைகளை, குறை இருந்தால் என்னை சேரட்டும், நிறை இருந்தால் இறைவனுக்கு சேரட்டும் என்று சொல்லி, கமெண்ட் பாக்ஸிலே ஓம் நமச்சிவாய என்று 5 முறை இடுங்கள். நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலை விரைவில் நடத்தி தருவான் நமச்சிவாய பெருமான் என்று சொல்லி பதிவிற்குள்ளே செல்வோமா? திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவிலே வீட்டில் செல்வம் பெருக மகாலட்சுமி அஷ்டகம் பாடல் வரிகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அஷ்டகம் என்றால் 8 என்பது பொருள். ஈரடிகளாக வரும் இந்த ஸ்லோகம் இந்திரனால் மகாலட்சுமியை துதித்து பத்மபுராணத்திலே பாடி அருளப்பட்டது. தினமும் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மகாலட்சுமி அஷ்டக ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் சொல்லி வருகின்றாரோ தொடர்ந்து படித்து வர 48 நாட்களிலே பணப்பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து கோடீஸ்வர யோகத்தை அருளுவாள் மகாலட்சுமி. ஆகவே அன்பர்கள் நாள்தோறும் மகாலட்சுமி தேவியை வீட்டிலேயோ அல்லது அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று அம்பாள் சன்னதியிலே விளக்கேற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வர நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலே நடத்தி தருவாள் மகாலட்சுமி என்று சொல்லி அஷ்டகத்தை மகாலட்சுமியினுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்வோமா? திருச்சிற்றம்பலம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சூரபூஜிதே சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சூரபூஜிதே சங்கு சக்கரச்சதா அஸ்தே சங்கு சக்கர கதா அஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரீம் நமஸ்தே கருடாரூட கோலாசுர பயங்கரீம் சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரீம் சர்வஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரீம் சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி. யோகஞே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. யோகம் चे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते। स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे
स्थूलसूक्ष्मे महारौद्रे महाशक्तिमहोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिति देवी परब्रह्मस्वरूपिणी पद्मासनस्थिति देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्माता महालक्ष्मी नमोऽस्तु ते। परमेशि जगन्माता महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगत्स्थिते जगन्माता महालक्ष्मी नमोऽस्तु ते। जगत्स्थिते जगन्माता महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्मी अष्टकं स्तोत्रम् महालक्ष्मी अष्टकस्तोत्रं याः पठेत् भक्तिमान् नरः। महालक्ष्मी अष्टकं स्तोत्रं याः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा। सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनम् एककालं पठेन्नित्यं महापापविनाशनम्। द्विकालं या पठेत् नित्यं धनधान्यसमन्विताः द्विकालं या पठेत् नित्यं धनधान्यसमन्विताः। त्रिकालं या पठेत् नित्यं महाशत्रुविनाशनम्। त्रिकालं या पठेत् नित्यं महाशत्रुविनाशनम्। महालक्ष्मी भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। திருச்சிற்றம்பலம். இந்த ஸ்லோகத்தை யாரொருவர் நாள்தோறும் போதி வருகிறார்களோ செல்வ வளம் மிகும், 16 வகையான செல்வங்கள் மிகுத்து செல்வந்தராக ஆவது உறுதி என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.